யாழ்ப்பாண பிரதேசமானது தனக்கென ஒரு நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட பிரதேசமாக காணப்படுகிறது. பல்லின பண்பாட்டுக்குரிய சமூகத்தினரை உள்ளடக்கியுள்ள இப்பிரதேசத்தில் அனைத்து பண்பாட்டு கட்டமைப்புகளையும் உள்ளடக்கிய வகையில் பிராந்திய அரசு ஒன்று வளர்ச்சியடைந்து வந்த நிலையில் அவ்வரசு தமிழ் மன்னர்களால் ஆளப்பட்டு வந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவே நல்லூரை தலைநகராக கொண்ட யாழ்ப்பாண இராச்சியம் என அழைக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 13ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட யாழ்ப்பாணத்தின் வரலாற்றை தெளிவாக அறிந்து கொள்வதற்கான இலக்கிய தொல்லியல் சான்றுகள் இன்று வரை மிக அரிதாகவே காணப்படுகிறது. சிங்கை ஆரிய சக்கரவர்த்திகள் ஆட்சி காலத்திலிருந்து தமிழ் இலக்கிய சாதன சான்றாதாரங்கள் கிடைத்திருந்தாலும் பெருங்கற்கால யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்கள் இங்கு வாழ்ந்திருந்தனர் என்பதற்கு 1980ஆம் ஆண்டில் ஆனைக்கோட்டையிலும் காரை நகரிலும் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழ்வாய்வுகள் மூலம் பெறப்பட்ட சான்றுகள் ஆதாரமாக அமைந்துள்ளன. 13ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலிருந்து 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை வட இலங்கையில் தமிழ் மன்னர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பலமான அரசாக யாழ்ப்பாண அரசு காணப்பட்டது. இவ்வரசின் தலைநகரான நல்லூர் வரலாற்று பழமை வாய்ந்த ஒரு மையம் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் எழ முடியாது. பண்ணைத்துறை உள்ளடங்களாக மானிப்பாய், பண்ணை, அரியாலை, செம்மணி ஆகிய சுற்றுவட்ட பரப்பினை உள்ளடக்கிய வகையில் தலைநகரான நல்லூரின் நிர்வாகம் மன்னனால் நேரடியாக கண்காணிக்கப்பட்டமைக்கான சான்றுகள் உண்டு. மேலே குறிப்பிடப்பட்டவற்றினை எல்லைகளாக கொண்ட 3 மைல் சுற்றுவட்டத்திற்குள் உள்ளடக்கப்பட்டிருந்த இந்து கோவில்களுடன் இவ்வரசு நேரடியாக தொடர்பு கொண்டிருந்தமைக்கு தமிழ் இலக்கியங்களிலும் போர்த்துக்கேயரின் ஆவணங்களிலும் ஆதாரங்கள் காணப்படுகின்றன. நல்லூரை தலைநகராக கொண்டே ஏறத்தாழ 350 ஆண்டுகள் சிங்கையாரிய தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்தனர். இதனால் இத்தலைநகர் நல்லூர் ராசதானி எனவும் யாழ்ப்பாண இராச்சியம் எனவும் அழைக்கப்பட்டது. 1620ஆம் ஆண்டில் யாழ்ப்பாண அரசு போர்த்துக்கேயர் வசம் செல்லும் வரையில் அதன் தலைநகரம் என்ற வகையில் நல்லூரே இப்பகுதியின் பிரதான நகராக இருந்தது. இன்றைய யாழ்ப்பாண சமுதாயத்தின் அடிப்படையாக தனித்துவமான சமுதாய கட்டமைப்பு ஒன்றின் உருவாக்கம் ஏறத்தாழ ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்தின் ஆட்சியின் கீழ் அமைந்த யாழ்ப்பாண அரசின் தோற்றத்துடனேயே ஆரம்பமானது எனலாம்.
1620ஆம் ஆண்டில் யாழ்ப்பாண அரசு போர்த்துகீசர் வசம் செல்லும் வரையில் அதன் தலைநகரம் என்ற வகையில் நல்லூரே இப்பகுதியில் பிரதான நகரமாக இருந்தது. அக்காலத்தில் இன்றைய யாழ்ப்பாண நகரத்துக்குள் அடங்கும் கொழும்புத்துறையில் ஒரு சிறிய இறங்குதுறையும், பின்னர் போர்த்துகீசரின் கோட்டை இருந்த இடத்தில் முஸ்லிம் வணிகர்களின் இறங்குதுறையும், பண்டசாலைகளும் சில குடியிருப்புகளும் இருந்ததாக தெரிகிறது. 1590ஆம் ஆண்டில் போர்த்துகீசர் யாழ்ப்பாண அரசனை கொன்று அவ்விடத்தில் இன்னொரு அரசனை நியமித்த பின்னர் அவர்களது செல்வாக்கு அதிகரித்தது. தொடர்ந்து சமயம் பரப்புவதற்காக வந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் யாழ்ப்பாண கடற்கரையோரத்தில் கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றையும் அவர்களுக்கான இருப்பிடங்களையும் கட்டியிருந்தனர். பின்னர் முஸ்லிம் வணிகர்களின் பண்டசாலைகள் இருந்த இடத்தை கைப்பற்றி கொண்டு அவ்விடத்தில் பெரிதாக கட்டிடங்களை கட்டியிருந்ததாக தெரிகிறது. இக்கட்டிடங்கள் வழிபாட்டிடங்களாகவும் சமயம் பரப்பும் இடங்களாகவும் இருந்தது மட்டுமன்றி சில சமயங்களில் போர்த்துகீசருக்கான ஆயுத கிடங்குகளாகவும் பாதுகாப்பு இடங்களாகவும் இருந்தன. வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களை யாழ்ப்பாண அரசன் நாவாந்துறை பகுதியில் குடியேற்றினான். கரையோர பகுதிகளில் மீன்பிடி குடியேற்றங்களும் இருந்தன. தற்போதைய யாழ்ப்பாண நகரத்தின் மையப்பகுதி அமைந்துள்ள இடங்கள் அக்காலத்தில் சதுப்பு நிலங்களாகவும் பனங்கூடல்களாகவும் இருந்ததாக தெரிகிறது. 1620இல் யாழ்ப்பாண அரசை மீண்டும் தாக்கிய போர்த்துகீசர் அதனை கைப்பற்றி தங்கள் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து நல்லூர் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என உணர்ந்த அவர்கள் தங்கள் நிர்வாகத்தை யாழ்ப்பாணத்துக்கு மாற்றினர். யாழ்ப்பாணத்தை தங்களுடைய நிர்வாக மையமாக்கிய போர்த்துகீசர் முன்னர் தங்களுடைய தேவாலயம் அமைந்திருந்த இடத்தில் சதுர வடிவில் அமைந்த பெரிய கோட்டையொன்றை கட்டினார்கள். மதிலால் சூழப்பட்டிருந்த இக்கோட்டையுள் கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றும் வேறு நிர்வாக கட்டிடங்களும் அமைந்திருந்தன. கோட்டைக்கு வெளியே போர்த்துகீசரின் இருப்பிடங்களோடு கூடிய யாழ்ப்பாண நகரம் அமைந்திருந்தது. யாழ்ப்பாண நகரில் அமைந்திருந்த கட்டிடங்களுள் கோட்டையையும் அது சார்ந்த கட்டிடங்களையும் தவிர அக்காலத்தில் யாழ்ப்பாணத்தில் மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த கத்தோலிக்க மடங்களையும் சேர்ந்த பெரிய கட்டிடங்களும் இருந்ததாக தெரிகிறது. உள்ளூர் மக்களின் குடியிருப்புகள் இக்காலத்தில் பெரும்பாலும் நல்லூரை அண்டியே இருந்திருக்கக்கூடும். இன்றைய யாழ்ப்பாண நகரத்துள் அடங்கும் சோனக தெரு என்று அழைக்கப்படும் இடத்தில் சிறிய அளவில் முஸ்லிம் வணிகர்களின் குடியிருப்புகள் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. இன்றைய கரையூர், பாசையூர் ஆகிய இடங்களை அண்டிய சிறிய சிறிய மீன்பிடி குடியிருப்புகளும் இருந்ததாக தெரிகிறது. போர்த்துகீசர் யாழ்ப்பாணத்தில் 40 ஆண்டுகளுக்கும் குறைவான காலமே ஆட்சி செலுத்தினர். இதனால் யாழ்ப்பாண நகரம் பெருமளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் இல்லை. எனினும் இன்று யாழ்ப்பாண நகரத்துள் பெரிய அளவில் மக்களால் பின்பற்றப்படும் கத்தோலிக்க சமயமும் நிர்வாகம் தொடர்பான சில இடப்பெயர்களும் போர்த்துகீசர் தொடர்பை இன்றும் எடுத்து காட்டுகின்றன.
1658 யாழ்ப்பாண நகரம் ஒல்லாந்தரிடம் வீழ்ச்சியடைந்தது. 1658 முதல் 1795 வரை ஏறத்தாழ 140 ஆண்டுகள் ஒல்லாந்தர் யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்தனர். இதனால் அவர்களின் சுவடுகளை இன்றும் யாழ்ப்பாண நகரத்தில் காண முடியும். போர்த்துகீசர் கட்டிய யாழ்ப்பாண கோட்டையை இடித்து புதிய கோணத்தில் கோட்டையை மாற்றி அமைத்து ஒல்லாந்தர் கட்டினர். இன்று பரங்கி தெரு என்று அழைக்கப்படும் இடத்திலேயே ஒல்லாந்தருடைய குடியிருப்புகள் அமைந்திருந்தன. மிக அண்மை காலம் வரை இப்பகுதியில் ஒல்லாந்தர் கால கட்டிடக்கலையை காட்டும் பல கட்டிடங்கள் இருந்தன. அண்மை காலத்தில் இடம்பெற்ற போர் நடவடிக்கைகளால் இவற்றுட்பல அழிந்து போய்விட்டன. இவர்களுடைய காலத்தில் யாழ்ப்பாண நகரம் ஓரளவுக்கு விரிவடைந்தது என்று சொல்ல முடியும். பரங்கி தெரு பகுதியை தவிர வண்ணார் பண்ணை போன்ற பகுதிகள் நகரத்தின் உள்ளூர் மக்களுக்குரிய பகுதிகளாக வளர்ச்சி பெற்றன. இவர்களுடைய ஆட்சியின் இறுதி காலத்தில் இந்து சமயம் தொடர்பான பிடிவாதம் தளர்ந்ததைத் தொடர்ந்து முக்கியமான இந்து கோயில்கள் சில இன்றைய யாழ்ப்பாண நகரத்தின் எல்லைக்குள் அமைந்தன. பிற்காலத்தில் இப்பகுதிகள் சைவ சமயத்தவரின் பண்பாட்டு மையங்களாக உருவாக இது வழி சமைத்தது. நல்லூர் கந்தசுவாமி கோயில், வண்ணார் பண்ணை, வைத்தீஸ்வரன் கோயில், யாழ் பெருமாள் கோயில் என்பன இவற்றுள் முக்கியமானவை. இதுபோன்றே அடக்கி வைக்கப்பட்டு இருந்த கத்தோலிக்க மதமும் புத்துயிர் பெறலாயிற்று. இதன் பின்பு பிரித்தானியர் ஆட்சி யாழ்ப்பாணத்தில் 152 ஆண்டு காலம் நீடித்தது. இக்காலத்தில் யாழ்ப்பாணம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சமூக, பொருளாதார மற்றும் பௌதீக வளர்ச்சிகளை பெற்றது. தற்காலத்து யாழ்ப்பாண கல்வி மேம்பாட்டு அச்சாணியாக விளங்கிய பாடசாலைகள் அனைத்தும் இக்காலத்தில் உருவாக்கப்பட்டவையே. யாழ்ப்பாண நகரத்திலிருந்து குடாநாட்டின் பல பகுதிகளையும் இணைக்கும் வீதிகள் அமைக்கப்பட்டன. அத்துடன் யாழ்ப்பாணத்துடன் கண்டி, கொழும்பு போன்ற தென்னிலங்கை நகரங்களுக்கான வீதிகளும் உருவாகின. இவ்வாறு ஐரோப்பியர்களால் மாறி மாறி ஆட்சி செய்யப்பட்ட யாழ்ப்பாணத்தின் வரலாறு நீண்ட ஒரு வரலாறாகவே காணப்படுகிறது. 1935 உருவான யாழ்ப்பாண பொது நூலகம் இலங்கை தமிழர்களின் பண்பாட்டு சின்னமாக விளங்கியது. 1981 இந்நூல் நிலையம் சிங்கள வன்முறை கும்பல் ஒன்றினால் 97 லட்சம் அரிய நூல்களுடன் முழுவதும் எரியூட்டி அளிக்கப்பட்டது. இன்று இதன் கட்டிடம் மீளமைக்கப்பட்டு புதிய நூல்கள் சேர்க்கப்பட்டிருப்பினும் பல வரலாற்று நூல்களும் பழமை வாய்ந்த கையெழுத்து பிரதிகளும் வேறு பல ஆவணங்களும் அழிந்து போனது வேதனைக்குரிய விடயமே.